அப்படி ஸோ பக்கலே சாமி கும்பிட்றோம். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அட்ரஸ் செம க்ளோஸ் அப் போனியாண்ணா. சாமிக்கு என்ன கிஸ் அடிக்கிறா? எனக்கு அடிச்சேன் அவன். ஓட்டுனர்ரா. வெல்கம் டு டிகே சிவா விலாக்ஸ். வாயப்பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கடிக்க போகிறான். தெரியுதுங்களா? ஒன்று கடிக்கிறான். இல்ல ஆல் இந்தியா ஃபிகர் ஐஸ்வர்யா ராயவா கேட்டோம். இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லைங்க. ஒரு கோட்டை கொஞ்சம் வாட்டர் ஓவரங்க மேட்டர். இந்த புள்ளடி மாமே பெட்ரோல் பங்க் வந்துக்கிறோம். ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கி பெட்ரோல் பங்கே பற்ற வைக்க போறேன். இல்ல உண்மை கேண்டில் தலைமையில ஊற்றி கேண்டில் நான் ஓட்டுறேன். ஒரு இசையம் சொல்றேன். நான் ஓட்டுறேன். லைசன்ஸ் வாங்கினியா? சரி, நான் இறங்கிக்கிறேன். இங்கே இறங்க. நானே இறங்கிக்கிறேன் ப்ரோ. ஃபேன் கூட ஏற்றுக்கிறேன். ஃபேன் கார்டு கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் தேவை. வேன் கார்டு வேண்டாம்னா கார் ஓட்டணும் நாம. பெட்ரோல் ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க. டேங்க் ஃபுல். இன்னும் 1 மணி நேரத்தில் அவனுக்கு பிறந்த நாள். இன்னும் 3/4 மணி நேரத்தில் பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. ஆமா தல, ஹாப்பி பர்த்டே டு மீ. அவள்தான் டீசல் காசு. போட்டு முடிஞ்சு
பர்த்டே நான் தான் ஓட்ட போகிறேன். எல்லாரும் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். நான் தான் ஓட்ட போகிறேன். பாருங்க நான் தான் ஓட்ட போகிறேன். போலாமா? எல்லாரும் இறங்கலாம் ப்ரோ. அந்த ஒரு வீடியோவில் கத்துவாங்க 2 பசங்க 5 பசங்க கத்துவாங்க ப்ரோ. பயப்படாதீங்க நம்ம போகலாம். இல்லை நான் இறங்கி வருங்க ப்ரோ. நான் ஓட்ட போறேன். ஏன் ஒரு வீடியோ எடுக்கிறது கூட மாட்டேங்கிறான் அந்த பரதேசி. பாருங்க இவனுக்கு ஏதாவது நாளைக்கு பிறந்த நாள், நாளைக்கு உயிரோட இருப்பானா இல்லைன்னு தெரியல. இவன் ஓட்டுறத பார்த்தா பாரு, இவன் ஓட்டுறத பார்த்தா அவன் இருப்பானான்னு தெரியல. பாருங்க ஹெவி டிராபிக். ஒசூர் போற வழி பத்தரப்பள்ளி ஹெவி டிராபிக். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் தள்ளி விட்டு பாரு. பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. வீடியோ எடுக்க சொல்லிட்டு அவன் பார்த்து தூங்கி இருக்கான். கழுத்துல துருக்கு மாட்டிக்கிற மாதிரி இருக்கான். ஏய் தூங்கலடா நீ ஒன்றா. என்னடா பண்றீங்க? நம்ம எல்லாரும் கர்நாடகா போறோம்டா. எல்லாரும் போவோம், என்ஜாய் பண்ணுங்கடா. எல்லாம் என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா, வால்யூமை கொஞ்சம் ஏத்துங்கடா. பாங்க 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 பாங்க. ப்ரோ இப்போ சிவனுக்கு பர்த்டே வருது ப்ரோ. அவன் தூங்கிட்டான். இப்போ அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுருக்கிறேன். அது வந்து இப்பயே சொல்லக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டு வீடியோலேயே பார்த்துருக்கோம். நீங்களே இப்போ சிவனுக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக கேக் வெட்ட போயிட்டு இருக்கோம். அவன் தூங்கிட்டு இருக்கான். பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெங்களூர் ட்ரிப்பு போயிட்டுருக்கோம், கர்நாடகா சைடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைமு 11:40 ஆகுது. இன்னும் 12 மணிக்கு அவனுக்கு சர்ப்ரைஸாக விஷ் பண்ணலான்ட்டு எல்லோரும் பிளான் பண்ணியிருக்கோம். வீடியோ வரும் பாருங்கள். அவன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். அவனை தூங்க வச்சுட்டான். இப்போ வந்து சர்ப்ரைஸாக கேக் வெட்டலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிவனுக்கு சர்ப்ரைஸாக ஏதோ பண்ண போகிறான் சந்தோஷ். என்னன்னு தெரியல, பார்ப்போம். அவன் தூங்கிட்டு இருக்கான். பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. மூத்துறோம் ரெடி. ஐயோ உள்ள தூங்கி இருக்கான் பாருங்க. அவனுக்கு ஏதோ பண்ண போகிறான் சந்தோஷ். என்னன்னு தெரியல. உன்னை இன்னும் 59 ஆயிடுச்சா? 12 ஆயிடுச்சு இல்லையா? அதுலேயே பாரு அப்படியே. அவனை பாருங்க சர்ப்ரைஸாக ஒன்று கடிக்கிறேன்ட்டு. முதல்ல எல்லாரும் கத்தி விஷ் பண்ணிடலாம். சர்ப்ரைஸாக உனக்கு ஏதோ பண்ண போகிறான். என்னன்னு தெரியல. 12 மணி. ஏய் சிவன், ஏய் சிவன், ஏய் சுத்த முடியாதடா. ஏய் சிவன், ஏய் யாரோ இது பாருடா, இது பாரு. ஏய் ஹாப்பி பர்த்டே டா. ஹாப்பி பர்த்டே டா. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே மாட்டி ப்ரோ. ஹாப்பி பர்த்டே. ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? என்னடா பாருங்க இவ்வளவு நேரத்துக்கு அவனுக்கு இறங்கி அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றான்.
ப்ரோ வா ப்ரோ நீ கீழே இறங்கி போலாம் வா. அவன் இறங்கி ஓட்டு நீ வாயா. இல்லப்பா. ஏடா ஏதோ உழுது அது புடிடா டேய். என்னால வாழ்த்துக்கள். போன் எல்லாமே உள்ளதானே. மிஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே. ஆனா என்ன பாட்டு கேட்க பாத்தியா? என்ன பண்ண போறோம்னா சிவன் ஹாப்பி பர்த்டே சிவன். ஸ்வீட் இல்லாத காரணம் கேக் வாங்க முடியல, அதனால வந்து பெரிய ஒரே ஒரு கேக் தான் இது. நீ வந்து இப்ப அதை பிரிகிறியா நான் எடுத்து ஊட்டி வர்றேனா? கேக் கட்டிங் பதிலு பிரிகிற இப்ப. எப்படி தரமா இருக்கா சர்ப்ரைஸ்? பெரிய விஷயம். பிறா தூக்கத்துல ஏ நீ அவனால பிரிக்கணும். மாத்தி பிறா பின்னாடி பின்னாடி எது பிரிடா. சிவன் உலகத்துல எத்தனையோ கேக் ஹாப்பி பர்த்டே சிவன். இந்த ஸ்வீட் சர்ப்ரைஸா இருந்துச்சு ப்ரோ. யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? கர்நாடகா வந்து பெரிய சர்ப்ரைஸ் இது. கேக் இல்லாம ஒரு பிஸ்கெட்டை வச்சு ஒரு சாடு 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 அவ்வளவுதான் சாப்பிடு. கெடுடா பிரியா கெடுடா. அவன் வாயை பாரு. சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? ஓகேவா? உங்க உங்க கருத்தை கொஞ்சம் கூறுங்க. சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? யாராச்சும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் தெரியாம நடிக்கிறியா? முழுங்குறிய எப்பதான்? சரி முழுங்க பொறுமை. வாட்டர் வாட்டர் வேணுமா? போ அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் பாட்டில் வந்துட்டு கேக் வாங்கலாம்னு பிளான் பண்ணேன். அங்க வந்துட்டு எதுவும் கடை இல்ல, போலீஸ் வேற அங்க ஏதோ ரைடு போட்டுருக்காங்க. அதனால வந்துட்டு பேக்ல பல நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்சு பிஸ்கெட் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இப்போ ஒரு 1 வீக் தான். ஒன் வீக் தான்டா ஆகும். 10வது மாசம் இருக்குடா. 1 வீக் முன்னாடி அதனால எல்லாரும் தப்பிச்சு சாப்பிட வாங்கி வச்ச பிஸ்கெட் வந்து யூஸ் ஆயிடுச்சு. நான் யோசிச்சேன் என்ன பண்ணலான்னு. வாங்கறது எங்க நின்ன கடையில நானு பேசலாம் எல்லா நாளும் ஒரே நாள் நான் என்ன பண்ணிட்டு வேற எதுவும் கிடைக்கல. நன்றிகள் பல. அப்படியே வாங்க ஒரு அக்கு கொடுங்க. நன்றிகள் பல. வாங்க ப்ரோ. நீ யாரையா உள்ள சர்ப்ரைஸே கேட்டாங்க. தூங்கினா சரி. எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணதான் பண்ணி ஒரு கேக்கு காமி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் கொடுத்து அதே ஊட்டி விடுறது மட்டும். இப்போ பழைய பிஸ்கெட் கோகுலுக்காச்சு பண்ணு வெட்டணும்டா. சரி ஓகே நன்றிகள். எதிர்பார்க்கவில்லை. தூங்கிடலாம். பர்த்டேக்கு வந்து இந்த பர்த்டே முடிக்கவே தேவையில்ல, கமெண்ட் படுத்தலாம் தான் நான் நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள். நன்றி ப்ரோ. எதிர்பார்க்கல ப்ரோ. இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா, தாரமும் இல்லை மகனின் மகளே நீ ஓடிவா, தோழில் ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் உயிர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் எடுத்து எல்லாம் செலிப்ரேஷனா நல்லா பண்ணாங்க. தூங்க எழுப்பி இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இங்க பாருங்களேன், எனக்கு வந்து ஸ்டோரி போடுறாப்புல பர்த்டேக்கு. அதனால வந்து என்கிட்ட கேக்குறாங்க ஐடி மென்ஷன் பண்ணுமான்னு கேக்குறான். இவன் என்ன பண்றான்,
போன் எங்கிட்ட கொடுத்துட்டு டைப் பண்ணி நீங்களே போட்டுக்கோ ஸ்டோரி அப்படின்னு எதுக்கு எனக்கு பர்த்டே கொண்டாடு ஒரு வார்த்தை கேட்டுக்கூடாதுல்ல ஸ்டோரி போடலன்ட்டு. போடியா போடியா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, குரங்கு மாதிரி தாவறாங்க எல்லாம். இடம்லடா இவரு எவ்வளவு இதுல இருந்தாலும் இவர் மட்டும். ஸோ பக்கலே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். டீ குடிக்கிறதுக்கு மறுபடியும் ஸ்டாப்பிங் எங்கேயாது 150 கிலோமீட்டர் இது இங்கேருந்து 170 கிராம். குறிஞ்சியல் பீக் அது போகிறதுக்கு எப்படி? குறிஞ்சல் பீக்கா? அடே நாமடே நான் சொன்னேன், குறிஞ்சல் தான் நான் சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா போய் சேரத்துக்கு இன்னும் ஒரு எவ்வளோ நேரம்? ஒரு 9 மணி ஆகிடுமா? 7 மணிக்கு போயிடலாமா? சந்தோஷம் வந்து எங்க கிட்ட பார்த்தீங்கன்னா போகலாம். ப்ரோ டிரைவர் எங்கிட்ட இருக்கிறாங்க சரிங்களா. அந்த மாதிரி டிரைவர் உலகத்திலே கிடையாது. அந்த மாதிரி ப்ரோ டிரைவர் தலைவர். காலை 7 மணிலாம் போயிடலாம் பாருங்க. எவ்வளோ நேரத்து கிளம்பந்தே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு கிளம்பணும்? அவன் என்ன பண்ணா தெரியுமா? எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் டைமை பார்த்தீங்களாண்ணா 4:20 ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்தணும். ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. வீடியோவில் ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். 110 கிலோமீட்டர். எதுவுமே ஒரு கடை இல்லை. எமர்ஜென்சிக்கு எதனா வேணும்னா கூட எதுவுமே வாங்க முடியாது. என்னமே தெரிய மாட்டேங்குது. இந்த வழியில டிராவல் ஈவல் பண்ணீங்கன்னா எல்லாமே சேஃப்டியா வாங்கி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டே. என்ன மனுஷன் அவன் அட்ஜஸ்ட் வந்துட்டான் ஆல்ரெடி. ஹலோ கைஸ், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 60 கிலோமீட்டர். அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை காட்டுறேன். ஊர்ல இருக்கிற மொத்த இதை பாரு, இதை காட்டுங்க பாருங்க. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டருமே பெண்டாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு மிஸ்ட் நடுவில் பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் vlog எடுக்கல, மிஸ் பண்ணிட்டோம். நீங்க தூங்கிட்டீங்க, நாங்க எடுத்திருக்கோம். என்ன பண்றது, அங்கங்க இந்த பெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால வாமிட்டிங்கு கை வெளியிலாம் படுத்துட்டு இருக்காங்க. சரி அப்புறம் கட் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்றேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது பாருங்க. ஏங்க வியூ சரியானதா இருக்குதுங்க. ஏங்க மக்களே காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலை 7 மணி ஆகுது. மேலே ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட இன்னொரு 70 கிலோமீட்டர் இருக்கும் போல். 50 கிலோமீட்டர் இருக்கும் போல். கை செம வலி, ஒன்றுமே முடியல. எதுக்குடா வந்தன்ற அளவுக்கு பயங்கர வலி. வீடியோ கூட எடுக்க முடியலாம் பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பயங்கரமான வலி. ஒருத்தர் பார்த்தா வாந்தி. இந்த ட்ரிப்பு போனால் வாந்தி கேஸ் பாங்கல்ல, அந்த கேஸு. நேற்று நைட் ஒரு எகுரில் கை என்னாச்சுன்னு தெரியல, பயங்கரமான வலி. முடியாமல் படுத்துனுக்கிறேன். கர்நாடகாவில் ஏங்க ஒரு மெடிக்கலுக்காக தான் அதுக்குன்னு. ஐயோ ஆண்டவரே, ஒரு மெடிக்கல் இல்லைங்க. எல்லாம் சுற்றி பார்த்து வர வழியில் ஒரு மெடிக்கல் இல்லை. ஏன்னா 12 மணி எந்தூர்காரன் 10 வருஷம் அதுக்குன்னு ஒரு மெடிக்கல் கூட அதுக்குன்னு ஒரு கண்ணு கேட்டின தூரத்துக்குலேருந்து 12 கிட்டத்தட்ட 250 கிலோ ஒரு டீ கார்டு எடுத்தாலே அந்த டீ கார்டுலேருந்து இங்கே வர வரைக்கும் ஒரு மெடிக்கல் கூட இல்லை. பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டில் தான் வந்தோம். ஒரு வீடு கூட இல்லை அந்த இடத்துல.
மெடிக்கல் யார் திறந்து வச்சுருக்கோம் சொல்லுப்பாங்க. இவன் தான் வந்து திறக்கணும் அந்த ரோட்ல. ஒரு லைட் இல்ல, வந்து பின்னாடி ஒரு கடை இருக்கு பாத்தீங்களா, அந்த கடையில டீ குடிச்சுங்கிறாங்க. ஏதோ ஆயில் இருக்கான், ஆயுர்வேதிக்கெல்லாம் இருக்குல்லையே, அந்த ஆயில் இருக்கு, அதனால வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அதுதான் இப்ப தடவிட்டு தூங்க போறேன். கம்முன்னு போய் தூங்குறேன். இப்போ ட்ரிப் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, நான் தூங்குறேன். எனக்கு வந்து பிறந்த நாள் வந்து ஒரு மொக்கையாக அமைந்து விட்டது, அதனால் பார்த்துக்கலாம். நான் பண்ணுறதுன்னே தெரில குமார். வானம் பொழியாம பூமி விளையுமா கூறு, பூக்கள் மலர்ந்தாலும் சூடும் அழகில் தான் பேரு. ஸோ பொக்கலே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரெடி ஆகிட்டு எல்லாம் வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பயங்கர ஒஸ்ட்டு, எப்படி சொல்கிறதுனா ஒஸ்ட்டு பயங்கர ஒஸ்ட்டு. ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு, புக் பண்ணிவிட்டு வந்துட்டு இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமாக கீழே ப்ரொசீஜர் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெறுப்புனா வெறுப்பு, அந்த மாதிரி வெறுப்பு. நாங்கள் 8:30க்கு இங்கே கீழே வந்தோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 10 மணி ஆகுது. 10 மணி வரைக்கும் வெரிஃபிகேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பாடு இந்த கைடுன்னு இருக்காங்க இல்லையா, வேஸ்ட்டு. எதுக்கு தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னே தெரில. லாஸ்ட் நேரத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, இல்லை முன்னாடி வெயிட் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பலது பண்ணி கிடக்குறாங்க. பத்திரப்பு வெறுப்பு ஏற்றுறாங்க. அப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு நான் டக்குன்னு கொடு அரையலாம். இட்லி சாப்பிட்றோம். இட்லி சாப்பிட்டு மேலே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு பீக்கை பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா வெளியிலேருந்து வரும்போது ஏதாச்சும் சாப்பிட்றது நீங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கு வாங்கி வந்துடுங்க. தனியாக வந்து கைடு நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 6 பேர் சொல்லிட்டு தனியாக ஒரு கைடு வந்து வரமாட்டிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா 10 பேருக்குள்ளே கைடு தனியாக கூப்பிட்டு போகலாம். அவங்க தனியாக அமௌண்ட் நம்ம கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தனியாக வந்து கைடு 6 பேர் இல்லாமல் அதுக்கு தனியாக வருவாங்க. நம்மள இல்லாமல் வேறு ஒருத்தர் வருவாங்க இல்லையா, அவங்களையும் கைடாக கூப்பிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேர் வெளியிலேருந்து வரவங்க கூப்பிட்டுட்டு மொத்தமாக 11 பேர் 16 பேர் 17 பேர் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு கமிஷன் வாங்கிக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லேட் பண்ணுவோம், இல்லை சீக்கிரமாக போவோம், நம்மளோட விருப்பம் அது. இப்போ அவங்களுக்காக பார்த்தா நம்ம சீக்கிரமாக போக வேண்டியதாக இருக்குது, நம்மளுக்காக அவங்க சீக்கிரமாக வர வேண்டியதாக இருக்குது. ஒரு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. காலையில் 6க்குலாம் இங்கே இருக்க மாதிரி வந்துடுங்க. 6க்குலாம் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே இருந்து மேலே போகிறதுக்கு. கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாகிடுது. ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்னா லைனாக ஒரு 5 பேர் உட்காந்துட்டு அந்த ப்ரொசீஜர் ஆன்லைன் ப்ரொசீஜர் தான் பண்ணுறாங்க. அதுவுமே பார்த்து டிக் பண்ணி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு ஆளுக்கே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பண்ணுறாங்க. ஏன் டென்ஷன் தான் ஆகுது. இப்போ அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ எங்களுக்காக நாங்கள் சாப்பிடுன்றதுக்காக வேறு ஒரு 6 பேர், அது இல்லாமல் ஒரு 4 பேர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 பேர் எங்கள் டீமில் இல்லாமல் வேறு ஒரு டீம்லேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு தானே இது, அது ஒஸ்ட்டான ஒரு இது தான். அதனால் வந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீ பிளானாக வந்துட்டு 6 o'clockலாம் இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கைடு நீங்களாக தனியாக பேசி புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கேருந்து நாங்கள் மேலே ஏற போகிறோம். இங்கேருந்து 7 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த ஓன் கார்லேயே போக போகிறோம். அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தாண்டி அதுக்கப்புறமா ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். கைடு கூட தான் வர போகிறாரு. ப்ரீ புக்கிங் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணால் தான் இங்கே வந்து அலௌடே. என்னது குறிஞ்சல் பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு ப்ரீ புக்கிங் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன் மேலே வந்து அதை பார்த்துட்டு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு மேலேயே கூப்பிட்டு போவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து கூடவே வந்து எல்லாமே பார்த்துட்டு எல்லா ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு காலையில் இருக்கிற மாதிரி வந்து எல்லாம் பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த ரெயின் கோட்டு மாதிரி ஒன்று வந்து நீங்கள் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து தேவையில்லாமல் அது ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. 120 rupees ஒரு ரெயின் கோட்டு. ரைஸ். இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். நாங்கள் வந்து வெரிஃபைட் பண்ணிட்டு போது ஒரு புள்ள வேறு பார்த்துட்டே இருந்துச்சு, ஒரு கேரளா புள்ள. அந்த புள்ள இப்போ நான் சாப்பிட்டு இருக்கும் போது உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. பார்த்துனே தான் இருக்கு. இந்த மேபி கரெக்ட் பண்ணிடுவாங்க போல, என்னவோ தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஒருத்தவங்களும் கரெக்ட் பண்ணிடுறானு தெரியல. இப்படி தான் கைட் பார்த்துக்கோங்க. பறந்துரும் இங்கே பறந்துரும். அவருக்கு கத்து வரும் மஜா, இவருக்கு கத்துறாரு. ಕರಡಿ ಇದೆ, ಆನೆ ಇದೆ, ಕಡವೆ ಇದೆ, ಕಾಟಿ ಇದೆ. ಅದು ಕಾಣ್ಲಿಕ್ಕೆ ಅರ್ಲಿ ಮಾರ್ನಿಂಗ್ ಬರುತ್ತೆ. ಅರ್ಲಿ ಮಾರ್ನಿಂಗ್ ಅಂದ್ರೆ 6 ಪುರಿಲಿ சந்தோஷ் ஒரு மென்டல்
சந்தோஷ் வந்து ஆல்ரெடி பேர் வந்து மென்டல் வச்சாச்சு. அவங்க கூட சேர்ந்து இப்போ இன்னொரு மென்டல் டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ண மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும். ஆனா நீங்க பேசுங்க. ஓஹோ நீங்க டிரைவர் ஸ்கூல்ல. ஓஹோ சரி. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கே செக்கிங்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செக்கிங் முடிச்சுட்டு ஏற போகிறோம். என்ன சலைக்கும் அது வந்து வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் வந்து பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வச்சுருந்தாலோ பிளாஸ்டிக்கில் மேலே நாட்டாலோ ஸ்நாக்ஸ் வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் தனியாக ஒரு கவர் கொடுப்பாங்க. நீங்கள் கொட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வெள்ளையங்கிரி மலையில் என்ன பண்ணுறீங்களோ சேம் அதே தான் முள்ளங்கிரி மலையில் வச்சு குறிஞ்சல் பிக்னிங் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 7 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு இங்கே காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ 7 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி நடந்து போகணும். இப்போ இங்கேருந்து போக போகிறோம். ஓகே பார்ப்போம். வெள்ளை தர்றாடி இந்த பக்கம் பார்த்தா நானும் தான் ப்ரோ அழகா தர்றேன். ஏன் பாவம் நிறைய ஃபன் பண்றாரு தலைவர். மேல போனோம். அடிராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ அதோட பேக் சைடு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்க